Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் கிடாரங்கொண்டான் திருவிக்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவியிடம் ஒழுங்கின செயலில் ஈடுபட்ட தற்காலிக உடற்கல்வி உதவி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர் மதிவாணன் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மாணவி ஒருவரிடம் தொலைபேசியில் ஆபாசமாகவும் தன்னுடைய ஆசைக்கு இணங்க வலியுறுத்தியும் பேசிய ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகள் மதிவாணன் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியதோடு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம் தெரிவித்தனர். மேலும் பெண் உடற்கல்வி ஆசிரியை நியமிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட தங்கள் கல்லூரி மாணவிக்கு உரிய நிவாரணம் வழங்க ஸ்டாலின் அரசு முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் கல்வி நிலையங்களில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இந்த புகாரின் மீது கல்லூரி நிர்வாகமும் அதே போல் காவல்துறை நிர்வாகமும் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இதுபோல் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடக்குது, பெரும் வருத்தம் அளிக்குது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதை கவனத்தை கொண்டு மாணவர்களுடைய நலனுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் அந்த மதிவாணனை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தணும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்திய மாணவர் சங்கம் கோரிக்கை வைக்கிறது. தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் வெளிநாட்டு வாழ் வாக்காளர்கள் ஒருவர் கூட வாக்களிக்கவில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல், மே மாதங்களில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்களை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அதில் வெளிநாட்டு வாழ் இந்திய வாக்காளர்கள் மிக குறைவான அளவில் வாக்களித்திருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் இந்தியாவில் நடைபெறும் நாடாளுமன்ற, சட்டசபை தேர்தல்கள் மற்றும் இதர நேரடி தேர்தல்களில் நேரடியாக இந்தியாவிற்கு வந்து வாக்களிக்க விரும்பும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தேர்தல் கமிஷன் வாய்ப்பளிக்கிறது. அதன்படி 1,19,374 பேர் வெளிநாட்டு வாழ் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பதிவு செய்தவர்கள் மட்டும் 19,500 பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் நிறுவப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக சென்னை கீழ்ப்பாக்கம் நேரு பார்க்கில் உள்ள உள் விளையாட்டரங்கத்தை பராமரிக்காமல் விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் நேரு பார்க்கில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சியில் கடந்த 2014ஆம் ஆண்டு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டது. இந்த அரங்கம் தற்போது திறனற்ற திமுக ஆட்சியில் முறையாக பராமரிக்கப்படாததால் மேற்கூரை தகடுகள் பெயர்ந்தும் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தும் காட்சியளிக்கிறது. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது என்பதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு உரிய பராமரிப்பு செய்யாமல் கிடப்பில் போட்டிருப்பது விளையாட்டு ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முறைகேட்டில் ஈடுபட்ட திமுக கூட்டணி கவுன்சிலர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வளர்ச்சி திட்டப் பணிகளை முறையாக மேற்பார்வையிடாதது, மக்கள் புகார்களை அலட்சியப்படுத்துவது, ஒப்பந்ததாரர்களிடம் பணம் கேட்டு மிரட்டியது, அதிகாரிகளை தரக்குறைவாக பேசியது உள்ளிட்ட புகார்களில் திமுக, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களான சொக்கலிங்கம், ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலரான சுபாஷினி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 3 திமுக கவுன்சிலர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் ஆகியவற்றை கொள்கையாக கொண்ட திமுக ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் சீர்கேடு அடைந்துள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.